ஹாய் ஷார்ட்ஸில் நான் ஒரு பீட்ஸா வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நிறைய என்கொயரி வந்துருந்துச்சு. ஸோ அதனால அதனோட டீட்டெயில் ரெசிபி வந்து இந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு கப் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். நல்லா கை பொறுக்கிற சூடு அளவு இருக்கணும். அது கூட 1.5 ஸ்பூன் வந்து ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி 1.5 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை இருக்கட்டும். இப்போ வந்துட்டு பீஸா சாஸ் பண்ணுறதுக்கு 3 தக்காளி, 2 பூண்டு, ஒரு 6-7 வரமிளகா சேர்த்துக்கிறேன். அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் 4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க ஈஸ்ட்டு கலவையை அதில் ஊற்றிக்கலாம். ஸோ அடுத்தது 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி பற்றலைன்னா நம்ம நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நல்லா கீழே வச்சுட்டு இழுத்து பிசையணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஈஸ்ட் ஸ்மெல்லாம் நமக்கு வராது பீட்சா சாப்பிட்றப்ப. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது பிசையணும். பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு பவுலில் நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு வச்சுட்டு மேலேயும் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 1 ஹவர் வந்து ஊற விட்டுறலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நான் சிக்கன் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க சிக்கனை போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இப்போ ஏற்கனவே நம்ம சாஸ்க்கு வேக வச்சது ஆறிடுச்சு. ஸோ அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நம்ம அரைச்சிட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து மாவு ரெடியாகி வந்துடுச்சு. இதை வந்து நான் 4ஆக வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி 4 பீட்சா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 4ஆக வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். கொதிச்சு வந்துருச்சு. இது கூட வந்துட்டு நான் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். அரைக்கும் போதே நான் தேவையான 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சிட்டேன். ஸோ இது 2 மினிட்ஸ் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட வேண்டிய தான். இப்போ வந்து இந்த பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பீட்சா இதில் செய்ய போகிறோமோ அந்த பிளேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா திரட்டிட்டு அந்த பிளேட் அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா கையை வச்சு வந்து இழுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபோர்க்கில் சின்னதாக ஹோல் போட்டுட்டு ஸோ அப்போ தான் பீஸா சாஸ்லாம் உள்ள அடி வரைக்கும் இறங்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் சீஸ் போட்டுட்டு
வெஜிடபிள்ஸ் வந்து நான் ஆனியன், பெல் பெப்பரும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பீட்சா வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஸோ பசங்களுக்கு கேட்ட மாதிரி நான் வந்து டின்னர் செட்டப்பும் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பீட்சா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் செஞ்சிங்கனாலும் ஃபெயிலியர் ஆகாது. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நிறையா ரெசிபி வீடியோ வரப்போகுது. ஸோ சூப்பராக இன்றைக்கி டின்னர் வந்து செஞ்சு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தாச்சு. பசங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. பீட்சாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.